ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப டைம் எடுக்காது, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நம்ம வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். சூடான உடனேயே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். பொரிஞ்ச உடனேயே 2 டீஸ்பூன் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 7 to 8 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை அதை சேர்த்து நல்லா வதக்கிற போகிறேன். சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் இருந்தால் 1/2 பெரிய வெங்காயம் சேர்த்திக்கோங்க, பொடியாக கட் பண்ணி. அதை நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் வெண்டைக்காய் சேர்த்திக்க போகிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இதுக்கு மசாலா பார்த்திங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள். பொதுவாக நம்ம மிளகாத்தூளுக்கு பதிலாக சாம்பார் தூள் போட்டு செஞ்சோம் அப்படின்னா வெண்டைக்காய் பொரியல் இன்னும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கியாச்சு. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நாம் இன்றைக்கி இது மீடியம் ஃப்ளேமில் தான் வேக வைக்க போகிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வச்சிடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி அப்பப்போ எடுத்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். நான் 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு 3 டைம்ஸ் இந்த மாதிரி எடுத்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். வெண்டைக்காய் வெந்துருச்சு, அவ்வளோதான். இப்போது ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தேங்காய் பூ துருவல் தூவி இந்த மாதிரி வெண்டைக்காவை கலந்து வச்சு பொரியலாக செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இந்த தேங்காய் துருவல் டேஸ்ட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா கொத்தமல்லி தழை தூவி மட்டும் இறக்கிடலாம். அவ்வளோதான், வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் மீண்டும் சூப்பரான ரெசிபியெல்லாம் என்னோடய சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் ரெகுலராக போடுற என்னோடய சமையல் வீடியோஸ் உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.